ஏங்க குட்டி, என்னாச்சு? சோகமா இருக்கீங்க? வெளிய போகும்போது அப்பா கிட்ட பொம்மை வாங்கி தர சொன்னாங்க. அப்பா அப்புறம் வாங்கி தரேன்னு சொன்னாங்கங்க. எனக்கு பொம்மை இல்லைன்னு கஷ்டங்க. ஆனா அப்பா கிட்ட காசு இல்லாம எனக்கு வாங்கி தர முடியலையேன்னு கஷ்டங்க. பாவங்க எங்க அப்பா. நான் போய் வேண்டான்னு சொல்லிட்டு வரேங்க. என்னாச்சு லட்டுமா? அம்மாக்கு தலைவலின்னு டீ போட போனாங்க. அங்கதாங்க மூளையை யூஸ் பண்ணாம விட்டங்க. அப்புறம் என்னாச்சுங்க? நான் சக்கரை நினைச்சு உப்பு போட்டேங்க. அம்மா குடிச்சதுக்கு அப்புறம் தாங்க தெரியும். அம்மா கிட்ட சக்கரைக்கு பக்கத்துல உப்பு வச்சது ரொம்ப தப்புமா? அச்சச்சோ, அப்புறம்? நான் பண்ண வரனால தலைவலி இன்னும் அதிகம் ஆகிடுச்சுங்க. அம்மாக்கு உதவி பண்ணலான்னு போய் இப்படி உபத்திரத்துல முடிஞ்சிருச்சுங்க. அம்மா அடிக்க வரதுக்குள்ள வாங்கங்க, ஓடிடலாம். ஏங்க, அம்மா சட்னி அரைக்க நடக்கலையே எடுத்துட்டு வான்னு சொன்னாங்கங்க. அதுக்கு நான் அதுவே நடக்கல தானம்மா, நீங்க கூப்பிட்டுங்க நடந்து வரும்னு சொன்னாங்க. இதுல என்னங்க தப்பு இருக்கு? அதுக்கு அம்மா போறியா இல்ல அடி வேணுமான்னு கேட்டாங்கங்க. நானும் ஓடி வந்துட்டேனுங்க. தகப்பா, உனக்கு பொண்ணு தேடவே டங்குவார் வந்துருச்சுன்னு பாட்டி சொல்லுச்சு. உனக்குலா தாய் கிழவி கிடைச்சதே பெருசாமா தகப்பா அப்படின்னு பாட்டி சொல்லுச்சு. எனக்கும் அந்த நிலைமைய கொண்டு வந்துடாத தகப்பா. அதா எனக்கும் இப்ப இருந்தே பாத்து வை. தோசை அம்மா தோசை, பேபி சுட்ட தோசை, அரிசி மாவும் உளுந்து மாவும் கலந்து சுட்ட தோசை. அப்பா அடிச்சுட்டாருங்க, அவருக்கு தலைவலி போலங்க. அப்பா கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் கேட்டேன். அம்மாவை மேரேஜ் பண்ண காட்டிதான் நீங்க ஹாப்பியா இருக்கீங்களான்னு கேட்டேன். அதுக்கு அடிச்சுட்டாரு. நான் என்ன தப்பா கேட்டேன்? என்னாச்சுங்க அதிரசம்? ஒரே டிப்ரெஷனா இருக்குங்க. எதனாலங்க டிப்ரெஷனா இருக்கீங்க? எதனால டிப்ரெஷனா இருக்கேன்னு யோசிச்சுதாங்க டிப்ரெஷனா இருக்கேன். எதுக்குங்க ஜிம்முக்கு வந்திருக்கீங்க? ஆளு விட்டு போயிட்டாங்க. விட்டு போனாலும் கெட்டு போக மாட்டான் அந்த குட்டி குஞ்சா. ஒரு நல்ல மனுஷனுக்கு எடுத்துக்காட்டு என்னங்க? எந்த சிச்சுவேஷன்லயும் எதுக்காகவும் யாருக்காகவும் பெத்தவங்களை கைவிடாம இருக்கிறதாங்க. என்னாச்சுங்க? குலோப் ஜாமுன்? அது ஏங்க கேக்குறீங்க? அம்மா கிட்ட நைட் என்ன சமையல்னு கேட்டேங்க. அப்புறம் என்னாச்சுங்க? உப்புமான்னு சொன்னாங்கங்க. அது ரொம்ப தப்புமான்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிட்டேங்க. கடவுள்னா யாருங்க? நம்ம பிறக்கிற வரைக்கும் வயிற்றுல சுமந்து கஷ்டப்படுற அம்மாவும், நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம வளர்ற வரைக்கும் கஷ்டப்படுற அப்பாவும் தாங்க. வேலைக்கு போறவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? பிடிக்காத வேலைக்கு போறது கஷ்டங்க. வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கிறது அதை விட கஷ்டங்க. சொந்தக்காரங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்கள பத்தியே நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். டோட்டலி டைம் வேஸ்ட்.